ஆரம் கோச்சிங் சென்டர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோல நீட் 2025 தமிழ் மீடியம் கொஸ்டினை சால்வ் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம தமிழ் வழியில் நீட் பயிற்சி மேற்கொள்ளும் மாணவர்களுக்காகவே வகுப்புகள் நடத்திட்டு இருக்கிறோம். நம்மளோட நேரடி வகுப்புகள் திருச்சி தில்லைநகர்ல நடந்துட்டு இருக்கு. நம்ம ஆன்லைன்லயே கிளாஸஸ் கொடுக்குறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல பாருங்க, ஒரு சீரான காந்தப்புலம் பியில் ஒரு சீரான காந்தப்புலம் இருக்கு. அந்த காந்த புலத்துல வரையறுக்கப்பட்ட இயக்கத்தில் உள்ள எலக்ட்ரானின் மாதிரி. ஒரு காந்த புலத்துல வரையறுக்கப்பட்ட இயக்கத்தில் உள்ள எலக்ட்ரானின் மாதிரி. ஓகே, எலக்ட்ரான் சுத்திட்டு இருக்கா. எலக்ட்ரான் வட்டப்பாதையை கடக்கும் போது எலக்ட்ரான் வட்டப்பாதையை கடக்கும் பாயக்கோடுகள் என்பது NH/E என வரையறுக்கப்படுகிறது. பாயக்கோடுகளுக்கான ஃபார்முலா என்னது? காந்த புலத்தினால் வரக்கூடிய பாயக்கோடுகள் B × A, காந்த புலம் இன்ட்டு த பரப்பளவு. இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும். இங்க n என்பது முழு எண், குவாண்டம் நம்பர்னு வச்சுக்கோங்களேன். ஆர்பிட்டை சுத்திக்கிட்டு இருக்குமா, we have ஆர்பிட்ஸ், வட்டப்பாதை இருக்கும். அதுக்கு டயக்ராம் கிளியரா வரைவோம். எலக்ட்ரான் ஒரு வட்டப்பாதையில் சுத்துது, ஒரு காந்த புலத்தை சுத்துது. எலக்ட்ரான் சுத்தும் போது அதன் வழியே பாயும் எலக்ட்ரான் இப்ப N2 வச்சிருக்கிறேன். இரண்டாவது குவாண்டம் நம்பர்ல எலக்ட்ரான் வட்டப்பாதையை கடக்கும் போது அதில் வரக்கூடிய பாயக்கோடுகள் சிம்பிள் 5. அது என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா NH/E சொல்லிக்கிறான். பாயக்கோடுல ஃபார்முலா BA. அப்ப NH/E = BA நமக்கு சொல்லிக்கலாம். ஓகே, இப்ப n என்பது முழு எண், H பிளாங்க் மாறிலி, we know that பிளாங்க் மாறிலி, E எலக்ட்ரான் மின்னூட்டத்தின் எண் மதிப்பு. இம்மாதிரியின்படி எலக்ட்ரானின் காந்த திருப்புத்திறன் அதன் மிக தாழ்ந்த ஆற்றல் மட்டம்னா எது? N=1. மிக தாழ்ந்த ஆற்றல் மட்டம்னா N=1. இந்த தாழ்ந்த ஆற்றல் மட்டத்தில் காந்த திருப்புத்திறன் என்னன்னு கேக்குறாங்க. இப்ப காந்த திருப்புத்திறனுக்கான ஃபார்முலா என்னது? I × A. ஐயோட ஃபார்முலா I = என்னது? dQ/dt படிச்சிருக்கோம் இல்லையா? ஐங்கிறது என்னது? ஒரு பரப்பளவை கடக்கும் போது எவ்வளவு மின்னூட்டங்கள், சார்ஜஸ் எவ்வளோ, ஒரு செகண்டுக்கு எவ்வளவு சார்ஜ் கடக்குது, அதான் I. Q/T. இன்ட்டு ஏரியா வட்டப்பாதையின் பரப்பளவு என்னது? πr². T நான் ரீப்ளேஸ் பண்ணணும். இதுக்கு தியரிட்டிக்கல் கிளாஸ்ல டீட்டெயிலா சொல்லியிருப்போம். T என்ன பண்றது, போர் மாடல் நடத்தும் போது சொல்லியிருப்போம். திசைவேகம் = டிஸ்டன்ஸ், வட்டப்பாதையோட சுற்றளவு, டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம். இப்போ 1/t திசைவேகம் டிவைட் பை 2πr. இப்போ 1/t யோட வேல்யூ நான் கண்டுபிடிச்சேன். ஃபுல்லா இது ஒரு மேக்ஸ் தான். இப்போ 1/t யோட வேல்யூ நான் இந்த ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட் பண்ண போறேன். இப்போ காந்த திருப்புத்திறன் = சார்ஜ் Qன்னு வைக்காம எலக்ட்ரான் சொன்னா Eன்னு வச்சுக்கிறேன். E πr². 1/tங்கிறது V/2πr. π கேன்சல் ஆகுது, R ஒரு R கேன்சல் ஆகுது. இங்க என்ன வருது? ER/2 × V. இப்ப V யோட வேல்யூ எனக்கு வேணும். சரி, ஓகே. ஒரு வட்டப்பாதையில எலக்ட்ரான் சுழலும் போது அதோட ரேடியஸ், ஆரம், R = mv/EB. அதாவது ஒரு காந்த புலத்துல எலக்ட்ரான் சுழலும் போது அதோட ஆரம் என்னவா இருக்கும்? mv/EB இருக்கும். இப்ப Vக்கு என்ன சொல்லலாம்? சார்ஜ், காந்தப்புலம், ஆரம் டிவைட் பை நிறை. இப்படி கொண்டு வந்துடலாமா? சரி, அதை தூக்கி இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணுங்க. எந்த ஈக்குவேஷன்? இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கோங்க. காந்த திருப்புத்திறன் = E
ஆர் டிவைட் பை 2 திசைவேகத்துக்கு இ பி ஆர் டிவைட் பை நிறை என்ன வருது இ ஸ்கொயர் பை 2m பி ஆர் ஸ்கொயர் வருதா? இப்போ பிஆர் ஸ்கொயர் நான் சால்வ் பண்ணாதான் எனக்கு வந்து ஆன்சர் வரும். பிஆர் ஸ்கொயர் எங்கேருந்து எடுக்கணும்னா இங்கேருந்து எடுக்கும். இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இந்த ஈக்குவேஷன் நான் எடுக்க போறேன். இப்போ 5 ஈக்குவல் டு பாயக்கோடுகளின் எண்ணிக்கை 5 ஈக்குவல் டு NH பை இ. ஏரியாங்கிறது என்னது பை ஆர் ஸ்கொயர். இது பி இருக்கு இல்லையா, பி பை ஆர் ஸ்கொயர் NH by E. B R square is equal to NH by E pi. B R square வந்து நான் இங்க வந்து ஈக்குவேஷனை ரீப்ளேஸ் பண்ணிடலாம். எந்த ஈக்குவேஷனை ரீப்ளேஸ் பண்ண போறேன், இந்த ஈக்குவேஷன் ரீப்ளேஸ் பண்ண போறேன். we get ஆன்சர். நமக்கு சரியான விடை கிடைச்சு. E squared by 2m B R squared NH by 2 pi. So சரியான விடை என்பது E squared NH divided by wait எங்க தப்பு பண்ணிருக்கிறோம். BR squared is equal to NH divided by E pi. இந்த யும் இந்த ஒரு E கேன்சல் ஆயிருக்கு. சாரி ஃபார் த மிஸ்டேக், கரெக்ஷன் பார்த்துக்கோங்க. BR squared வந்து NH divided by E pi. E கேன்சல் ஆயிருக்கு. இப்ப சரியான விடை என்பது ENH divided by 2 pi m. காந்த திருப்புத்திறன் equal to ENH divided by 2 pi m. So, ENH. ஒரு ஆன்சர் கூட இல்லையே. ENH by 2 pi m. ஓகே, சாரி, முதல் விடை அது நமக்கு என்ன வந்திருக்கு, NEH by 2 pi m வந்திருக்கு. எண்ணுக்குள்ள 1 போட்டுக்கிறோம். தேங்க்யூ.